மண்ணுக்குள்ள புதைஞ்சு எடுக்க போகும்போது அவங்க ரெண்டா பிஞ்சலா வந்த சூழ்நிலையில அந்த இடத்துல நடந்துச்சு. கை போனவங்களை தனியா எடுத்தோம், கை மட்டும் தனியா எடுத்திருக்கிறோம். உடல்களை வந்து பல பாகங்கள் பிரிஞ்சு அந்த பல பல பாகங்களா எடுத்திருக்கிறோம். அங்க கதற மக்கள் வந்து எப்படி கதறாங்கன்னா, அவங்களுடைய அழுகாட்சி வந்து காதுலயே கேட்க முடியாது. அப்படி ஒரு கதறெல்லாம் இருக்கு. இப்போ ஒரு இடத்துல நம்ம கால் வந்து வைக்கிறோம், நிலமாதான் இருக்கும், நம்ம வைக்கிறோம். அந்த வைக்கிற இடத்துக்கூடிய இடத்துல வந்து நெஞ்சளவுக்கு சேர் போகுது. முழுக்க முழுக்க மண்ணாலேயே மூடப்பட்ட ஒரு இடமா தான் இருந்தது. அங்க ஒரு வீடு இருந்ததுக்கு உண்டான இது எதுவுமே இல்லை. நான் வந்து ஒரு 25 உடலுல வந்து மீட்டு எடுத்திருக்கிறோம். அது போக வந்து எஸ்டேட்ல வேலை செய்ய நார்த் இந்தியன்ஸ் வந்து உயிரோட மீட்டோம். அதாவது அவங்களுக்கு வந்த குழந்தைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும் எல்லாம் வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம நல்ல முறையில இருந்தாங்க. 35 கிலோமீட்டர் தள்ளி போய் உடல்களை எடுத்துட்டு வந்தோம். அந்த உடல்கள் வந்து காற்றாற்று வெள்ளத்துல அடித்து செல்லப்பட்ட உடல்கள் மட்டும்தான் இது எல்லாமே. இதுல வந்து பாறைகள் வந்து பெரும் பெரும் பாறைகள், சும்மா சொல்லக்கூடாது. அந்த பாறைகளை பார்த்தாலே மனம் அவ்வளவு பயமா இருக்கு. அந்த பாறையை பார்த்தாலே இந்த பாறை எப்படி உருண்டு வந்திருக்கும்னு நினைச்சாலே அது ஒரு பயமா இருக்கு. இது நம்ம நினைக்கிறத விட பல மடங்கு பெரிய ஒரு விபத்து அப்படிங்கிறது வந்து அதுக்குள்ள போய் பார்த்தாதான். இப்ப தோண்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இனிமேல் எத்தனை உடல்கள் எடுக்க முடியும், உள்ள எத்தனை பேர் மாட்டி இருக்காங்க அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலத்துலதான் தெரிய போகுது. இப்ப வரைக்கும் ரெஸ்கியூ மேல போய் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்ப வரைக்கும் உடல்களை இறந்த உடல்களை எடுத்துட்டு தான் இருக்கோம். ஒண்ணுமே வந்து முழுமையா எடுத்துட்டோம்னா எடுக்கல. இப்ப வரைக்கும் எடுத்துட்டு தான் இருக்கிறோம். இறந்த உடலை வந்து எடுக்கும் போது அந்த இறந்த உடல் உள்ள சிக்கி இருக்கு. அது எப்படி சிக்கி இருக்கு, எந்த இடத்துல சிக்கி இருக்கு, அந்த பாடி கரெக்டா ஒரு காலா கையோ சிக்கி அந்த ரெஸ்கியூ பண்றதுக்குள்ள ரொம்ப பயங்கரமான ஒரு சவாலா தான் இருந்துச்சு எங்களுக்கு அந்த இடம். கிட்டத்தட்ட இப்ப எத்தனை உடல்களை வந்து நீங்க வந்து மீட்டிருப்பீங்க? உயிரோட யாரையாவது அதுல இருந்து மீட்டீங்களா? நான் வந்து ஒரு 25 உடலுல வந்து மீட்டு எடுத்திருக்கிறோம். அது போக வந்து அந்த நார்த் இந்தியன்ஸை வந்து நாங்க அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது அந்த எஸ்டேட்ல வேலை செய்ய நார்த் இந்தியன்ஸை வந்து உயிரோட மீட்டோம். அதாவது அவங்களுக்கு வந்த குழந்தைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும் எல்லாம் வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம நல்ல முறையில இருந்தாங்க. அந்த இடத்துலயே பிளட்டிங் வந்த இடத்துலயே ஒரு சில இடம் வந்து ஒண்ணுமே ஆகாம நல்ல முறையில இருந்த இடத்துலதான் வந்து அந்த உயிரோடு இருக்கிற ஆளுகளா இருந்திருக்கிறாங்க. மித்த பக்கம் இருக்கவங்க எல்லாமே தண்ணியில பிளட்டிங் வந்து அடிச்சு இழுத்துட்டு போயிருச்சு. ஒரு உடலை எங்களால முழுசாவே எடுக்க முடியல அப்படின்னு சொன்னீங்க. எந்த அளவுக்கு கோரமா இருந்துச்சு அந்த உடல்கள்லாம் அங்க நீங்க எடுக்கிறப்போ? உடல்கள் வந்து முழுதுமா சிதறி போன உடல்களா தான் நாங்க எடுத்தோம். அதாவது இடுப்புக்கு கீழே வந்து இருக்க 2 கால்கள் மட்டும் ஒருத்தவங்களை தனியா எடுத்தோம். அதே மாதிரி இடுப்புக்கு மேல இருந்து ஒருத்தவங்களை தனியா எடுத்தோம். கை போனவங்களை தனியா எடுத்தோம். கை மட்டும் தனியா எடுத்திருக்கிறோம். உடல்களை வந்து பல பாகங்கள் பிரிஞ்சு அந்த பல பல பாகங்களா எடுத்திருக்கிறோம். மண்ணுக்குள்ள புதைஞ்சு எடுக்க போகும்போது அவங்க ரெண்டா பிஞ்சலா வந்த சூழ்நிலையில அந்த இடத்துல நடந்துச்சு. குழந்தைகள் வந்து நிறைய குழந்தைகள் வந்து இந்த தண்ணியில வந்து அடிச்சுட்டு போயிருக்குங்க. அதே மாதிரி அந்த இடம்லாம் பாத்தீங்கன்னாலே ரொம்ப, அதாவது கோரம், அந்த எப்படி சொல்றது, அந்த கோர விபத்து இருந்து நடக்கிறது வந்து கண்ணுக்கு முன்னாடியே தெரியுது. அங்க கதற மக்கள் வந்து எப்படி கதறாங்கன்னா, அவங்களுடைய அழுகாட்சி வந்து காதுலயே கேட்க முடியாது. அப்படி ஒரு கதறெல்லாம் இருக்கு. இப்போ பக்கத்து வீட்டுல இருக்கவங்களுக்கு ஒண்ணுமே ஆகல. அதாவது பிளட்டிங் வருது, ஒரு வீட்டை வந்து அடிச்சுட்டு போகுது. அந்த அடிச்சுட்டு போன வீட்டுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல. அவங்க நல்லா இருக்காங்க, எதுவுமே இல்ல. இடிஞ்சு பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நினைக்கும் போது அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு திகிலடிச்ச மாதிரி ஒரு மனநிலைமையில இருக்கிறாங்க அவங்க. ரொம்ப டிஸ்டர்பா இருக்கிறாங்க அவங்க. அவங்கள்ட்ட பேசவே முடியல. அவங்க ரொம்ப ரொம்ப மனமளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்க. இதுதான் ஒரு எண்டுனா, அந்த எண்டுல போய் நின்று நம்ம பார்க்கும்போது இவ்வளவுதானா ட்ரிக்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா அத கடந்து உள்ள போகும்போதுதான் தெரியுது, இது நம்ம நினைக்கிறத விட பல மடங்கு பெரிய ஒரு விபத்து அப்படிங்கிறது வந்து அதுக்குள்ள போய் பார்த்தாதான் தெரியுது.